அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆயத்தி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி ரெசிபின்னு எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதில் செம்மையாக சூப்பராக திருநெல்வேலி அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை சப்பாத்தி பதத்தில் பிணைஞ்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு முழு கோதுமை கிடைச்சாலும் அதை மிக்சியில் அரைச்சி எடுத்து நீங்கள் அதிலேருந்து பால் எடுத்துக்கலாம். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அப்படி எடுத்து செய்து காட்டுறேன். இப்போ நம்ம கோதுமை மாவுலேயே செய்யலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அல்வாவுக்கான பதம் நம்ம அவ்வளோ கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் 4 கப் தண்ணியில் 8 ஹவர்ஸ் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ நேரமாக அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் 5 ஹவர்ஸ் இல்லை 6 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஆனால் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ நல்லா பால் நமக்கு கிடைக்கும். இப்போ 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா அந்த தண்ணியில் நம்ம இந்த ஊறின மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு பால் இறங்கி சக்கை சீக்கிரமாக வெளியில் வந்துடும். நிறைய பேர் என்னென்னா அவசரத்தில் செஞ்சுருவாங்க. அவங்களுக்கு பதம் கரெக்டாக வராது, டேஸ்ட்டும் அது மாதிரி இருக்காது. உங்களுக்கு ஒரிஜினல் அல்வா திருநெல்வேலி அல்வா வேணும்னா இந்த ப்ராசஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கும் மேலால் அதை வந்து கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அல்வாவில் உண்மையாக சொல்லணுன்னா திருநெல்வேலி அல்வா ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப கஷ்டமும் கூட. ஆனால் அது கரெக்டான பதத்தில் பொறுமையாக பார்த்து கவனத்தோடு செஞ்சால் சூப்பராக செஞ்சு எடுக்கலாம் நம்ம வீட்டில். பாருங்கள், பால் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. வெறும் சக்கை தான் மீதுது. ஓகே, இதெல்லாம் நம்ம இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு கண்ணாடி மக்கில் இதை ஊற்றிட போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஓவர் நைட் இதை வந்து ரெஸ்ட்டில் விட்டுருக்குறேன். ஸோ நல்லா ஃபில்டர் ஆகி உங்களுக்கு நல்ல பால் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் புளிப்பு தன்மையை வரைக்க அல்வா இன்னும் சூப்பராக வரும் நமக்கு. பாருங்கள், ஏர்லி மார்னிங் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபில்டர் ஆகியிருக்குதுன்னு. மேலே இருக்கிற எல்லா தண்ணியும் நம்ம நீக்கிடலாம். கீழே இருக்க பாலை மட்டும் நாம் எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா மேலே இருக்க தண்ணியை நீக்கிட்டு கீழே இருக்க பாலை வச்சு இன்னும் 2 கப் தண்ணி அதில் சேர்த்துட்டு அல்வா கிண்ட ஆரம்பிப்பாங்க. ஆனால் நான் அப்படி செய்ய போகிறதில்ல. இந்த மாதிரி தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டா கீழே பால் மட்டும்தான் மிஞ்சும். அப்போ நம்ம சூப்பராக அல்வா செஞ்சுக்கலாம். இப்போ இதை சேர்த்துடலாம். நல்ல பெரிய கடாயாக வச்சுக்கோங்க, அதுதான் நமக்கு அல்வா கிண்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டாத நான்ஸ்டிக்னால் இன்னும் நமக்கு சூப்பர் செம்மையாக செஞ்சு எடுக்கலாம். நான் வந்து மிதமான தீயில தாங்க செய்கிறேன். ஏன்னா அந்த மாவோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து 1 கப் கோதுமை மாவுக்கு 1.5 கப் சீனி எடுத்துருக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களே அதே கப்பில் நீங்கள் சீனி எடுங்க. இப்போ பாருங்கள், சீனியும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வேணால் அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்ததால் மாவு நல்லா இலகிடுச்சு. திருநெல்வேலி அல்வானாலே நெய்யால் உருக செம்மையாக வாசமாக செய்கிறது தான். இப்போ வந்து இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேரமல் செய்ய போகிறோம். நான் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து கேரமல் செய்கிறேன், வெள்ளச்சீனி. பாருங்கள், சரிசமமாக அடுப்பை நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும் இந்த பாத்திரத்தை அடுப்பில் வைக்கும்போது. இல்லாட்டி ஒரு சைடு அதிகமாக தீ இருந்து நம்ம ஒரு சைடு நல்லா கருகிடும், ஒரு சைடு கொஞ்சம் கோல்டாக இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் நல்லா ஈவனாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரமல் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ரொம்ப நேரம் வச்சு அது கருப்பாயிடுச்சு அப்படின்னா அல்வா செம்மையாக கசக்கும். கேரமலை தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ரெடி ஆகலை. பாருங்கள்,
இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் மேலே வரும்போது நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாவை. அல்வாவோட கலர் சூப்பராக இருக்கும். நம்ம பதத்தில் கேரமல் செஞ்சு சேர்க்கும் போது அதிகமாக விட்டிங்கன்னா கசக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக செய்யுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காவை வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து பொடி பண்ணி வச்சது முன்னாடி அதெல்லாம் சேர்க்க வேண்டாம், வாசனை இருக்காது. நம்ம கடையில் திருநெல்வேலியில் போய் கடையில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அல்வா, திருநெல்வேலி நெய் அல்வா அப்படி தான் இருக்கும். அதில் முந்திரியோ எதுவும் சேர்க்க மாட்டாங்க. நாம் வீட்டில் செய்கிறதால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சேர்த்துக்கலாமே அப்படின்னு நான் முந்திரியெல்லாம் சேர்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் நெய் வந்து 3 டேபிள் ஸ்பூனை இப்போவே சேர்க்குறேன். எனக்கு வந்து பழகிடுச்சு. நீங்கள் முத செய்கிறவங்களா அப்படி இருந்தால் 1 by 1 நீங்கள் சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்க்க நெய் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்க. அதே மாதிரி நெய் முக்கியமாக உருகி இருக்கணும். கொஞ்சம் சூட்டோடு இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த திரியாக இருக்கும்போது நெய் சேர்க்காதீங்க. உங்களுக்கு பார்க்க ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இல்லை, நல்லா அதை அப்சர்வ் பண்ணி எடுக்கும் அந்த நெய்யை. அதுக்கப்புறமா அல்வா ரெடி ஆகிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக நெய் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், முந்திரி சேர்த்தாச்சு, ஏலக்காய் பவுடர் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த நம்ம வந்து கிண்டி இப்படி மேலே தூக்கி ஊற்றும்போது அது அப்படியே இந்த மாதிரி கைவிடாமல் அப்படியே ஊற்றுப்படணும். அப்போ நமக்கு வந்து அல்வா செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். யாராச்சும் பைல்வான் மாதிரி பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள வச்சு கிண்ட விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம நெய்யெல்லாம் வெளியில் வந்திருக்கு அப்படின்னு. இது ஒரு கொஞ்சம் அதிகமான நேரம் எடுக்கிற ப்ராசஸ் தான், பட் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கஷ்டப்பட்டால் தானே எதையாச்சும் செய்ய முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நெய்யெல்லாம் வெளியில் வந்திருக்கு. நான் உடனே நெய்யை ஃபில்டர் பண்ணி எடுக்க மாட்டேன். அந்த தப்பை நீங்களும் செய்யாதீங்க. ஏன்னா கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க தான் சட்டியில் எடுத்து மாற்றி வைப்பாங்க. அந்த கொதி அடங்கினதுக்கப்புறமா நம்ம நெய்யை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கணும் அல்வா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நெய் எப்படி வருதுன்னு. நான் இந்த சூட்டோடையே விட்டுட்டு அதுக்கப்புறமா நெய்யை ஃபில்டர் பண்ணிக்குவேன். இவ்வளோ நெய் இருக்கேக்கே எப்படி ஒட்டும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. கண்டிப்பாக ஒட்டும். பாருங்கள், கரண்டியில் ஒட்டுது இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த அல்வா வந்து சுருளணும் கையில். பாருங்கள் இந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு அல்வா கரெக்டான பதத்தில் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்னங்க, உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தீபாவளி அட்டகாசமாக கொண்டாடுங்க. நாங்களும் அதே மாதிரி கொண்டாடுறோம். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய் பாய்.